சொல்றது தயவு செய்து கேளுங்க. நீங்க தேடுற கொலையாளி நான் இல்ல. பிளீஸ், அந்த மாதிரியான செயல் எல்லாம் செய்யறவன் நான் இன்ஸ்பெக்டர். இன்ஸ்பெக்டர், நீங்க கொடுத்த உத போல என்னால 10 மடங்கு திருப்பி கொடுக்க முடியும். ஆனா என் கை எழும்பாததுக்கு காரணம் நீங்க போட்டுக்க ட்ரெஸ். எஸ், நான் ஒரு கான்ஸ்டபிளோட சன். எங்க அப்பா சம்பாதிச்ச வருமானத்தால தான் இந்த உடம்பு வளர்ந்துருக்கு. அதனாலதான் அந்த ட்ரெஸ்ஸுக்கு மதிப்பு கொடுக்குறேன். எங்க அந்த ட்ரெஸ்ஸை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு வாங்க. என் கை பேசுதா இல்ல வாய் பேசுதான்னு தெரியும். தம்பி, என்ன தெரியல? மெட்ராஸ்ல பங்களால பாத்திருப்ப. ஐயா செத்துட்டாரு. ஏதோ கிடைச்ச பணத்தை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன வியாபாரம் ஆரம்பிச்சேன். ஆண்டவன் புண்ணியத்துல நல்லா வசதியாவே இருக்கேன். ஆமா, நீ எங்க எப்படி வந்த? அத நான் விவரமா அப்புறம் சொல்றேன். உங்க முதலாளி கொலை சம்பந்தமா அனாவசியமா போலீஸ் என்னையும் என் 2 ஃப்ரெண்ட்ஸையும் சந்தேகப்படுறாங்க. அதான் முடியாத. பிளீஸ் என்னை காப்பாத்துங்க. பிளீஸ், யோசிக்க நேரம் இல்லை. தம்பி, நல்ல புள்ளையா இருக்கிய. உண்மையிலே சந்தேகப்படுறாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். மிஸ்டர் சங்கர், இப்ப என்ன நடந்து போச்சுன்னு வருத்தப்படுறீங்க? அந்த கொலைகார பசங்க என்னைக்கு இருந்தாலும் நம்மகிட்ட மாட்டத்தான் போறாங்க. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பிடிக்கத்தான் போறோம். அதெல்லாம் ஓகே இன்ஸ்பெக்டர். ஆனா கையில கிடைச்ச குற்றவாளி தப்பிக்க விட்ட பாருங்க, அதான் கொஞ்சம் மனவருத்தமா இருக்கு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டரா, வணக்கம் சார். 22 தில்லை நகர்ல இருந்து பேசுறேன். அதாவது மெட்ராஸ்ல ஒருத்தர் 3 பேர் கொலை பண்ணதாக பேப்பர்ல வந்தது. அது எங்க முதலாளி தான் சார். அந்த கொலை பண்ண 3 பேர்ல ஒருத்தன் எதாச்சும் எங்க வீட்டு வந்திருக்கான். அவனை ரூம்ல அடைச்சு வச்சுட்டு தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். உடனே வந்தீங்கன்னா கப்புன்னு பிடிச்சலாம். வாங்க சார். ரெஸ்ட் அடிச்சு போட்ட மாதிரி தூங்குறான். சட்டார்ல எதுடா? எங்கயா பயல பிடிச்சு வச்சிருக்கேன்னு சொன்ன, ஆளைய காணோம் சார். அதான் சார் எனக்கு புரியல. ஆமாண்டா, அந்த ஆள் என்னை காப்பாத்துறதா சொல்லிட்டு காட்டி கொடுத்துட்டான். அதான் தப்பி ஓடியாந்துட்டேன். நல்ல வேலை, எப்படியோ தப்பிச்ச. இல்லைன்னா போலீஸ் ஜீப்ல நம்ம ஜானவாசம் போயிருப்போம். ரொம்ப நல்லவ மாதிரி ஏன்டா என்ன காட்டி கொடுத்தா? அதான்டா எனக்கும் புரியல. அதுல ஏதோ மர்மம் இருக்கு. கரெக்ட், எனக்கு கூட அப்படிதான் தோணுது. ஒன்னு நோட் பண்ணியா?
என்னடா? மெட்ராஸ்ல சாதாரண வேலைக்காரங்க. இப்ப அவன் இருக்கிற வீடு வசதி மத்த செட்டப் எல்லாம் பார்த்தா உனக்கு என்ன புரியலையா? புரியல. வா. எப்போ வந்தீங்க? எப்படி வந்தீங்க? உன்னால போலீஸ்ல காட்டி கொடுக்க சாமர்த்தியம் இருக்கும் போது என்னால தப்பிச்சு போக சாமர்த்தியம் இருக்காதா? கோச்சிக்காதீங்க தம்பி, உட்காருங்க, மருந்து சாப்பிடலாம். வெளியூர் சரக்கு. அண்ணனுக்கு இப்ப வசதி கூடிருச்சு. மெட்ராஸ்ல சாராயத்தை குடிச்சுக்கிட்டு இருந்தாரு, இப்ப ஷாம்பியன்ல குளிச்சுக்கிட்டு இருக்காரு. வசதி பெருகி போச்சு. பங்காளி ஒருத்தன் மண்டைய போட்டான், அவனுக்கு குழந்தை குட்டியே கிடையாது. எனக்கு இந்த வீடு வசதி எல்லாம் வந்துருச்சு, அனுபவிக்கிறேன். என்ன பார்த்து சொல்லு, பங்காளி மண்டைய போட்டதால இந்த வசதி வந்துச்சா இல்ல பங்களாக்காரனை கொன்னதால இந்த வசதி வந்துச்சா? சொல்லு. சொல்லலன்னா பில்லா ரங்கா. இது உன் பங்காளி சொத்தா? உண்மையை சொல்ல போறியா இல்லையா? உண்மையை சொல்ல போறியா இல்ல பரவலை நறுக்கிட்டு? ஐயோ, என்ன ஒண்ணு செஞ்சிடாதீங்க, உண்மையை சொல்லிடுறேன். இந்த கொலையை செஞ்சது நான் தான், செய்ய சொன்னது இன்னொருத்தர். அதுல வந்த பணம் தாங்க இதெல்லாம். மெட்ராஸ்ல ஒரு நாள் வழக்கம் போல என் முதலாளிக்கு நான் காப்பி எடுத்து கொண்டு கொடுக்கும்போது, என்னையா சொல்ற? சந்திரன் நம்ம கம்பெனி படத்துல கைய வச்சு விட்டாரா? ஐயோ, உயிரே போயிடும் போல் இருக்கு. கவலை 8 லட்சம்யா, 8 லட்சம். நான் முதல்ல சொல்லணும்னு நினைச்சேங்க, இருந்தாலும் அவர் உங்களுக்கு உறவாச்சே, சொல்லலாமா கூடாதான்னு தாங்கிட்டே இருந்துட்டேன். பண விஷயத்துல ஓவாவது ஒட்டாவது. நான் ஒரு 5 பைசா கூட அனாவசியமா செலவழிக்க மாட்டேன், உனக்கு தெரியும்ல. ஆமாங்க, வாங்கின புது செருப்பு கூட அப்படியே இருங்க. ஏன் போட்டாதானே தேர்றதுக்கு? 5 பைசா வயத்தரசல் கிளப்பிக்கிட்டு 8 பைசானாலே பொட்டு உயிர் போயிருமே. ஏன் மாமா இப்படி அனாவசியமா கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இப்படி கத்திக்கிட்டு இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும்? என்ன பாசம் டாப்பா. யோ, இங்க நின்னுட்டு இருக்க, போய் வேலையை பாரு, போய். வாடா, உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீ படிச்சவன், நான் படிக்காதவன்.
ஏதோ சொந்தக்கார பையன்னு வேலை போட்டு கொடுத்து பல லட்சக்கணக்கான பணத்தை நீ பாதுகாப்பே நினைச்சேன்டா. எனக்கு பாதகம் பண்ணிட்டேடா. 8 லட்சம் கலவை 8 லட்சம் போச்சேடா. மாமா, ஏதோ நடந்து போச்சு. 1 மாசம் டைம் கொடுங்க. எப்படியாவது பணத்தை நான் திரும்ப கொடுத்துறேன். வேண்டாம், என்ன விட்டுடுங்க. எனக்கு பயமா இருக்குங்க. நெல்லடா, உன் ஆயுசுல இவ்வளவு பெரிய தொகையை எப்படா பார்க்க போறேன்? உன்னை பெரிய பணக்காரனாக்கலாம்னு பார்த்தா பணக்காரனா மட்டும் இல்லைங்க, என்ன கொலைகாரனாவும் ஆக்க பாக்குறீங்க. அவர் வீட்டு உற்பத்தி நட்டு அவருக்கே நான் துரோகம் பண்ணலாங்களா? மனசாட்சி இடம் கொடுக்கலீங்க. பணம் சம்பாதிக்கணும்னா முதல்ல மனசாட்சியை தான் அடமான வைக்கணும். நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. வீட்டு வேலைக்காரனான உன்னை வீட்டு எஜமானன் ஆக்குறேன். என்ன சொல்றேன்? சொல்லுங்க. நான் என்ன சொல்லணும்? நான் கையாடின பணத்தை திரும்ப கொடுக்க முடியாத காரியம். அதான் உங்க முதலாளிய வைகுந்தத்துக்கு அனுப்பணும். நம்மள வேலூருக்கு அனுப்பிச்சிருவாங்களே. நாம மாட்டிக்கிட்டா தானே தடயம் இல்லாம கொலை பண்ண முடியுங்களா? நாம தடயத்தை வச்சுக்கிட்டு கொலை பண்ண போறோம். அதான் புதுமை. புரியலைங்களா? புரியல? யாரோ அந்த 3 பேர் எழுதின மிரட்டல் கடிதம் நேற்றுக்கே எங்க மாமா கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப அந்த கடிதாசி என்கிட்ட தான் இருக்கு. அந்த 3 பேர் யாருங்க? அதை கண்டுபிடிக்க வேண்டியது போலீஸோட வேலை. இப்ப நம்ம வேலை கொலை பண்றது மட்டும்தான். கொலைக்கு ஐடியா கொடுக்கறவனா, கொலை பண்ண போறவன் நீ. எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. சீக்கிரத்துல பணக்காரனாகிறதுக்கு வழியை சொன்னா சொல்றத கேள்றா. நாளைக்கு சரியா 5 மணிக்கு ஒரு சின்ன பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். அதுல இன்ஸ்பெக்டர் சங்கர் நண்பர்கள் உட்பட வர்றாங்க. இதான் நம்ம பிளான். சரியா 5 மணிக்கு விருந்தாளிகள்லாம் வந்துருவாங்க. அதே நேரம் அந்த மிரட்டல் கடிதப்படி உங்க முதலாளி கொலை செய்யப்படுவார். எப்படின்னு கேக்குறியா? சரியா 6 மணிக்கு போனா இன்னும் புரியல. ஹலோ, யாரு? ஓ, சந்திரனா? நான் பேசுறேன். என்ன மாமா, என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. பாருங்க, இன்ஸ்பெக்டர் சங்கர் வந்து நீங்க வராம நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்றாரு. இல்லப்பா, இப்ப நான் வர முடியாது. ஏன்னா உனக்கு தான் தெரியுமே, அந்த 3 கில்லாடி பசங்க நினைச்சு நான் ஓகே ஓகே. என்ன சொன்னாரு? நீ கூப்பிட்டேன்னு சொன்ன, உடனே வரேன்னு சொல்லிட்டேன். அப்படியா? ராஸ்கல், என் கூடவே நெருங்கி பழகிட்டு என்ன சாட்சியா வச்சுக்கிட்டு ஒரு கொலையே பண்ணிட்டல்ல. யூ ஆர் ரியலி கிரேட். கான்ஸ்டபிள், 2 பேரையும் லாக்அப்ல தள்ளு. வாங்க முதலாளி. அண்ணே, இத்தனை நாளைக்கு இப்படி கான்ஸ்டபிளா இருக்க போறீங்க? உழைச்சு நல்லா ஹெட் கான்ஸ்டபிளா வர பாருங்க. முதல்ல ஹெட் கான்ஸ்டபிளா இருந்துதான் இந்த கதியா? ஒரு சின்ன விஷயம், உங்க இன்ஸ்பெக்டர் கிட்ட என்ன பத்தி கொஞ்சம் சொல்லி வைங்க. இங்க எனக்கு மீச வளர்ந்தப்புறம் கூட என்ன ஒரு ஆம்பளை நம்பல. பாத்தீங்களா, பாவாடையோட அசோகவன அரைக்கி மாதிரி விட்டாரு. நீங்க உள்ள வரவங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்சுக்கு ஏற்பாடு செய்யலாம். ஆஃப்டர் ஆல் யூ see after all one small joke. Why are you so much muratching? டேய், மனசு மரத்துக்குள்ள போயிடலாம்டா. சார், அப்பாவிங்க நாங்க மாட்டிக்கிட்டோம். ஆனா அக்கிரமத்துக்கெல்லாம் கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்கான் ஒருத்தன். என் கூட வந்தீங்கன்னா அவனை காட்டுறேன். இதோ அண்ணனே வந்துட்டாரு. வணக்கம்ங்க. இத்தனை நாளா எங்க தலைவர் இல்லாத தப்பெல்லாம் பண்ணிட்டு இன்னொருத்தன் தலை மேல பயப்பட்டுருவாரு. இப்ப என்ன ஜனங்க கிட்டே மாட்டிக்கிட்டாரு. ஆமாங்க, ஊர் சொத்தெல்லாம் இவ்வளவு நாளா மோசம் பண்ணி இவர் ஆண்டுகிட்டு வந்தாருங்க. இது எப்படியோ ஜனங்களுக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து ஒரு கொல்ல வந்துட்டாங்க. நாம செய்யக்கூடாது, சட்டம்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கூட்டியாந்துருக்கோமுங்க. தயவு செஞ்சு அவரை வெளியில விட்டாருங்க, அடிச்சே கொண்டு போடுவாங்க. சந்தோஷம் சாக்குறத உள்ள வச்சோம். ஐயா, நாங்க ஒப்படைச்சிட்டோம். இனிமே நீங்க பாத்துங்க, நாங்க வர்றோம். போயிட்டு வச்சுங்களா? போட கூமுட்ட உள்ள போகும்போது என்ன திமிரோட போறான் பாத்தியா? தம்பி, பயப்படாத தம்பி. என் தங்கச்சி எல்லா விஷயத்தையும் சொல்லுச்சு. தம்பி, இனிமே சத்தியமா பொம்பளை குழந்தைங்க இருக்கிற பக்கம் கூட தெரியும். அப்படியா? ஆமா. இது திருந்தாது.
அப்ப இன்ஸ்பெக்டர் சார் கிளம்புறோம். மிஸ்டர் மகேஷ், ஏதாவது பணக்காரனுக்கு லெட்டர் எழுதுற போல திட்டம் இருக்கா? சார் பட்டணம் போதும் சார், சத்தியமா லெட்டர் எழுத மாட்டேன். ஜஸ்ட் ஒரு குழந்தைய கிட்னாப் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு.